புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த உலகம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சின்ன உலகம். சுத்தி 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 திரும்ப நம்ம எங்க நின்னுந்தோமோ அங்கதான் வந்து நிற்கும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து நிற்கும்ட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு என்ன மாதிரி பதில் சொன்னாங்கன்றதையும் ஒரு எம்எல்ஏ கேளுங்கப்பா, யார்கிட்ட கேக்குறீங்க? அண்ணன் கிட்ட தானே கேக்குறீங்க, கேளுங்க, கேள்றா, யார்கிட்ட கேக்குறேன்னு கேட்க சொல்லி கடைசியில பாருங்க, கேட்ட பிறகு அவர் எப்படி தெரித்து ஓடினார்ன்றது மட்டும் ஒட்டுமொத்தமா பாருங்க. இந்த காணொலிக்குள்ள வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். பொய் 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 பொய், வாயை திறந்தாலே பொய். தேர்தலுக்கு முன்பாகத்தான் ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன பொய் பேச முடியுமோ, எவ்வளவு பொய்யை சோசியல் மீடியாவில் பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பொய்களை பரப்பி வெறுப்புணர்வை தூண்டி, ஓகே ஆட்சியை பிடிச்சாச்சு தப்பு கிடையாது, ஆனா பாருங்க ஆட்சியை பிடித்த பிறகாவது உண்மையை பேசணும் இல்லைங்களா? ஒரு அமைச்சர் பதவி என்பது மிகவும் பொறுப்புள்ள பதவி. அந்த பொறுப்புள்ள பதவியில் வந்து அமர்ந்திருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது பிரஸ் மீட்ல ரொம்ப பொறுமையா நிதானமா யோசிச்சு அறிவுபூர்வமாக பதில் சொல்லணும், சிந்திச்சு. ஆனா பாருங்க என்ன மாதிரி பதில் சொன்னாங்கன்ட்டு. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 10 லட்சம் கோடி வந்து உங்களுக்கே தெரியும், கழிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. அத நம்ம என்னன்னு ஆய்வு பண்ணி அதுக்கேத்த நடவடிக்கை எங்களுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் நாங்க எடுத்து பண்ணுவோம். பாத்துக்கோங்க, ஒரு அமைச்சர் கிட்ட நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க, அந்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்ப நிறைவேற்றுவீங்கன்னு கேட்ட கேள்விக்கு தான் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன இப்போ சில தினங்கள் தானே ஆகுது நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து, பொறுமையா கணக்கு பாக்கிறோம். எந்தெந்த துறையில என்னென்ன பிரச்சனை இருக்கு, எந்த வாக்குறுதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற கணக்கெல்லாம் நாங்க பாக்குறோம். ஆடிட் பண்ணி வெள்ளை அறிக்கையை வெளியிடுறோம்னு சொல்லியிருந்தோம். வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதற்கு பிறகு ஒன் பை ஒன்னா நாங்க என்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னா ஓகே, அது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனா கேட்ட கேள்விக்கு டக்குன்னு என்ன மாதிரி பதில் வருதுங்க? 10 லட்சம் கோடிய வைஷியத்துன்னு போயிட்டாங்க. கழிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையிலான பேச்சுகளை யார் பேசுறாங்க, யார் பேசிட்டு இருக்காங்க? வெர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம சிஎம் சாரோட ஃபேன்ஸ், விஜய் அவர்களின் ரசிகர்கள் தான் பாருங்க சோசியல் மீடியாவில் இதை போல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க பொறுப்புள்ள அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி பேசலாமா? வைஷியத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்லி, சரி வைஷியத்துன்னு போயிட்டாங்கன்ட்டு எப்படி தெரியும்? ஆதாரம் ஏதாவது இருக்குங்களா? கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் பாருங்க திமுக அரசு இருந்த காலத்தில் 10 லட்சம் கோடியை கஜானால இருந்து வைஷியத்துன்னு போயிட்டாங்கன்ட்டு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்களா? சரி வைஷியத்துன்னு போயிட்டாங்கன்னு சொன்னா கஜானா காலியாக இருக்கிற இந்த நிலையில் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நிறைய நலத்திட்டங்களில் மிக முக்கியமான திட்டங்களான தமிழ் புதல்வன், புதுமை பெண், மகளிர் உரிமை தொகை, இதுக்கெல்லாம் எப்படிங்க பணம் போட முடிஞ்சுது? கஜானால காசு இல்லைன்னு சொல்லும் போது இந்த திட்டங்களுக்கு பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி நம்மால சேர்க்க முடிந்தது? இதெல்லாம் நியாயமான கேள்விகள். யாரும் அநியாயமா நாங்க ஒண்ணு கேட்கலீங்க. திமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் டிவிகே கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே A to Z நம்ம சிஎம் சார் விஜய் அவர்கள் உட்பட அநியாயமான அபாண்டமான அவதூறு பழிகளை வாரி இறைத்ததை போல இப்போ ஒண்ணு யாரும் அந்த மாதிரி பண்ணலீங்களே. நியாயமான கேள்விதான் கேட்கிறாங்க. கஜானால காசே இல்லாத போது இந்த திட்டங்களுக்கு தேவையான பணத்தை எப்படி அனுப்ப முடிந்தது? சரி, மாண்புமிகு அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் படி 10 லட்சம் கோடி வைஷியத்தும் போயிட்டாங்கன்னு சொன்னா, அப்போ அந்த 10 லட்சம் கோடியில பங்கு திமுக மட்டும்தான் இருக்குங்களா? அதிமுக கடந்த 10 ஆண்டுகளில் வாங்கி வைத்த கடன் அந்த 10 லட்சம் கோடியில இருக்கும் இல்லைங்களா? அவங்க எந்த அளவுக்கு வைஷியத்துன்னு போனாங்க? ஏன்னா பாருங்க, அந்த 10 லட்சம் கோடியை வைஷியத்துன்னு போயிட்டாங்கன்னு சொன்ன அந்த 10 லட்சம் கோடியில பாதிக்கு மேல அதிமுக 10 ஆண்டுகளில் வாங்கி வைத்த கடன். அப்படி அதிமுக கட்சியும் சேர்ந்து 5 லட்சம் கோடியை வைஷியத்துன்னு போனவங்க கூட தான் பாருங்க இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அதிமுக 2ஆக பிளவுபட்டு 2 அணியாக இருக்கிற ஒரு அணி கொடுத்த ஆதரவு தான் பாருங்க 25 எம்எல்ஏக்கள். அந்த 25 எம்எல்ஏக்களில் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த சமயத்தில் இருந்த அமைச்சர்கள், இப்போது முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் மீது ஊழல் வழக்குகள் பதிவாகி இருக்கு. சோ தாவேகா கட்சியோடு கூட்டணியில் இணைந்து ஆதரவு கொடுத்த 25 அதிமுக எம்எல்ஏக்களில் 6 பேர்கள் ஊழல்வாதிகள். நாங்க சொல்லலங்க. இதற்கு முன்பாக திமுக கட்சியின் மீது டிவிகே கட்சி வைத்த குற்றச்சாட்டு, ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டாலே அவர்கள் அனைவரும் மெகா ஊழல்வாதிகள் என்று நீங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு திரும்பி வருது.
உலகம் சின்ன உலகம் சுத்தி சுத்தி நம்ம கிட்ட தானே வரும், வந்திருக்கு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, எப்படியோ வந்துடுச்சு. இப்ப நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த 10 லட்சம் கோடி வைசியத்துன்னு போனதுல பாதி பங்கு உங்க கூட கூட்டணியில் இருக்கிற அஇஅதிமுகவுக்கு உண்டு. அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய 5 லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட கடனை என்ன பண்ணீங்கப்பா? எவ்வளவு நீங்க நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துறீங்க, எதுக்காகலாம் யூஸ் பண்ணீங்க, நீங்க எந்த அளவுக்கு வைசியத்துன்னு போனீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டா சொல்ல போறாங்க. ஏன்னா இப்பதான் நம்ம எல்லாருமே சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைகளாக கூட்டணியில் தானே இருக்கிறோம். அவங்க கிட்ட கேளுங்க, 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்க எந்த அளவுக்கு எவ்வளவு பங்கு வைசியத்துன்னு போனீங்கன்னு கேட்டா சொல்ற போறாங்க. தேர்தலுக்கு முன்பாகத்தான் வெறுப்பை விதைத்து வெறுப்புணர்வை தூண்டி திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி சின்ன சின்ன பசங்க மனசுல எல்லாம் பாருங்க விஷ விதையை தூவி விஷ ஊசியை ஏத்துற மாதிரி ஏத்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சோசியல் மீடியாவில் பரப்பி எப்படியோ பாருங்க நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டோம். ஆட்சி அமைத்து பொறுப்புள்ள பதவி கைக்கு வரும்போதாவது இப்போவாது நேர்மையான நியாயமான பதில் சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா பொறுப்பான அமைச்சர் பதவியில இருக்கிறவங்க பேசுறத உன்னிப்பா கவனிச்சுனுக்குறாங்க, பார்த்துனுக்குறாங்க. அப்படி பார்த்து நிற்கும் போது திசை திருப்பக்கூடிய வகையிலான அவதூற வாரி இறக்க கூடாது இல்லைங்களா? கழிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்று நீ நாளை நான், இதுதான் வாழ்க்கையோட தத்துவம், உண்மை நிதர்சனம். அடுத்தவங்களை பார்த்து சொல்றீங்க 10 லட்சம் கோடியை வைசியத்துன்னு போயிட்டாங்கன்ட்டு. அதுவும் பாருங்க அதிமுக திமுக 2 கட்சியும் சேர்ந்துதான் பாருங்க ஆட்சி பண்ணி 10 லட்சம் கோடியை வைசியத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கட்சியின் பக்கமே திருப்புவாங்க. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 10 லட்சம் கோடி வந்து உங்களுக்கே தெரியும் கழிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. திமுக ஆட்சி மட்டும்தான் பாருங்க 10 லட்சம் கோடி வாங்கியதை போல வைசியத்துன்னு போயிட்டாங்கன்ட்டு. சரி, நாளைக்கே தாவேக ஆட்சி பட்ஜெட் போட வேண்டிய நாள் வரும். அப்ப பட்ஜெட் போடும்போது பற்றாக்குறைன்னு ஒன்று வரும். அந்த பற்றாக்குறைக்கு தேவைப்படுகின்ற கடனை வாங்குவோம். அந்த கடன் எப்படிங்க, யாருக்காக வாங்குறாங்க? தமிழ்நாட்டோட தேவைக்காக வாங்குறீங்களா, இல்ல தாவேகா கட்சி வைசியத்தின் போட்டுக்காக வாங்குறீங்களான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? அப்ப நீங்க கடன் வாங்கும்போது ஏன்னா நமக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இருக்கக்கூடாது இல்லைங்களா? இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் வாங்கி வைத்த கடன் அனைத்தும் அவங்க அந்த ஆட்சி செய்தவங்க தான் வைசி அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க உங்களது ஆட்சி காலத்தில் வாங்க போகிற கடனையும் பாருங்க, நீங்க தான் வைசி எடுத்துன்னு போறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க எந்த பதில் சொல்லுவீங்க? கடன் வாங்கும் போது எதுக்காக வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. எதுக்காக வாங்கணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஐயோ, இதற்கு முன்பாக ஆட்சி செய்த திமுக ரொம்ப மோசமாகிட்டு போயிட்டாங்க கஜானாவை. அவங்க மட்டும் பாருங்க கொஞ்சம் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நாங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம போயிருக்கோம். என்ன பண்றதுங்க, அநியாயத்துக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க பண்ண அக்கிரமத்தை நாங்க தீர்ப்பதற்காகத்தான் கடன் வாங்குறோம்ட்டு பழைய தூக்கி அவங்க மேலே போடுவாங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்து 14 to 19, 19 to 24, 24 29 வரைக்கும் 11 வருஷம் ஆட்சி காலத்துல இப்பவும் பாருங்க பழிய யார் மேல தூக்கி போடுறாங்க? காங்கிரஸ். அந்த பக்கம் காங்கிரஸ் மேல பழிய போட்டு 11 ஆண்டு கால ஆட்சியை நகர்த்தியது போல இங்க பாருங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே அடுத்த 5 வருட ஆட்சி காலம் திமுக மேல பழிய போட்டே நகரப்போகிறது. தப்பே கிடையாது, நகர்த்துங்க. ஆனா பாருங்க மறுபடியும் சொல்றோம், ஏன்பா பேசுறீங்க திரும்ப பேசுறீங்கன்னு கேட்டாலும் பரவாயில்ல, நாங்க சொல்லியே தீர்வோம். இந்த 10 லட்சம் கோடி வைசியத்துன்னு போன அந்த கடன்ல அதிமுகவுக்கு பாதி பங்கு இருக்கு இல்லைங்களா? அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்ப வாங்க போறீங்க? என்னப்பா 5 லட்சம் கோடி வைசியத்துன்னு போனீங்களா? உங்க வீட்டுல இருக்கும் இல்லைங்களா? எங்கேயும் ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்க எங்க கூட தான் இருக்கீங்க. கொடுங்க 6 அமைச்சர்கள் இருந்தீங்கல்ல, உங்க வீட்டுல எவ்வளவு வைசியத்துன்னு போய் வச்சிருக்கீங்கன்ட்டு பீரோ தந்து காட்டுங்கன்ட்டு எப்ப கேட்க போறீங்க? தப்பு கிடையாது, கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கின்னு கேளுங்க. ஆனா கண்டிப்பா கேட்டுருங்க, வைசியத்துன்னு போனா அந்த 5 லட்சம் கோடி கடனை எங்கப்பா பதுக்கி வச்சிருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு முறை கேள்வி கேட்கும் பொழுது நியாயமான பதில சொல்லுங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு தொழில்துறை இலாக்காவை வேற ஒதுக்கியிருக்காங்க. கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சர், முதலமைச்சர் பதவி பிரமாணம் நடந்த அதே மேடையில் தான் உடன் 9 அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கென்று எந்த ஒரு துறையும் ஒதுக்கப்படாமல் இருந்தது. நேற்றைய தினம் யார் யாருக்கு எந்தெந்த துறை என்று ஒதுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் நிறைய துறைகள் வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. அதிமுக கட்சி தரப்பில் இருந்து அவங்க பாருங்க எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும்னு டிமாண்ட் பண்ணுகிறாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க எங்களுக்கு 2 அமைச்சர் பதவி வேண்டும் என்று. சோ யார் யாருக்கு எந்தெந்த துறையை கொடுக்கணும்னு குழப்பத்தில் இருக்காங்க. அதனால தான் நிறைய துறைகளை முதல்வர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். பாக்கி 9 துறைகளுக்கு இவர்கள் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. கல்வித்துறையிலிருந்து நிதித்துறை வரைக்கும் யார் யாருக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க. இதற்கடுத்து வெளிவரும் அந்த காணொலியில என்னப்பா இது இவங்களுக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையிலான அதி அற்புதமான தான் பாருங்க ஒதுக்கி இருக்காங்க. அது குறித்து நம்ம அடுத்த காணொலியை பார்ப்போம். மறுபடியும் பாருங்க, சின்ன உலகம் சுத்தி நம்ம கிட்டவே வந்து நிக்கும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து நிக்கணுமா? அங்க பாருங்க, நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்துல இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை
ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கமிஷன். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடிங்கி இருக்கிறாங்க. இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. கொள்முதல் மையங்களில் நெல் மூட்டையை ஏத்தி இறக்கத்துக்கு 40 ரூபாய், ஒரு மூட்டைக்கு அநியாயமா 40 ரூபாய் வாங்குறாங்க. இதன் மூலமாக எவ்வளவு கோடிகள் கொள்ளையடிச்சிருக்காங்க, யாருக்கு போகுதுன்னு கேட்டாங்க இல்லீங்களா? இதற்கு முன்பாகவாது 40 தான் வாங்கியிருந்தாங்களாம். இப்ப பாருங்க, 4 ரூபாய் வாங்குறாங்களா, 60 ரூபாய் வாங்குறாங்களாமே. இளைஞர்கள் பாத்தீங்கன்னா விவசாயத்தை விட்டு வெளியே போறதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து தாவைக்கு அரசு பாத்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு சமமா எல்லா கிட்டையும் 60 ரூபாய் வாங்குறாங்க. இவங்க தான் வந்து நெல் மூட்டைக்கு பணம் வாங்குறத வந்து தடுப்புன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 60 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா 170 மூட்டை போட்டிருந்தேன். 170 மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கேன் பணம் அரசுக்கு போதா? இதாவது இப்போ நான் நெல் விளை வைக்கிறேன்னா நான் தான் வந்து நெல்லை விற்கிறேன், எனக்கு தான் அரசு பணம் தரணும். அரசு வாங்குறாங்கன்னா அவங்க தான் எனக்கு பணம் தரணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா நான் அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து என் நெல்லை வாங்கிக்கங்க, என் 170 மூட்டையை வாங்கிக்க என்ற நிலைமையில இருக்கு. பாத்துக்கோங்க, நாங்களா சொல்றோம், கொடுத்தவங்க சொல்றாங்க. இதற்கு முன்பாகவாது 40 ரூபாய் தான் வாங்கியிருந்தாங்க. இப்ப பாருங்க, வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகுதான் எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் ஃபைன் மாதிரி போட்டு 60 ரூபாய் வாங்குறாங்கன்ட்டு. இப்ப பாருங்க, இந்த 60 ரூபாய் வாங்குற காசெல்லாம் யாருக்கு போதுங்க? ஏன்னா அடுத்தவங்களை கை நீட்டி குறை சொல்றது ரொம்ப ஈஸி. நீங்க தான்ப்பா கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதே பாருங்க நம்ம பக்கம் திரும்பி வரும்போது கேட்பாங்க இல்லீங்களா? இப்போ இந்த பணம் வந்து முதல்வர் விஜய் அரசுக்கு போதா, இல்லனா இங்க ஓட்டுக்கு வந்து தாவக்கா வந்து 300 ரூபாய் கொடுத்தாங்க. இது உத்தரமர் தொகுதி, ஓட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த எம்எல்ஏக்கு போதா? இத முதல்வர் விஜய் அவர்கள் தான் வந்து மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பதில் சொல்லணும். இந்த பணம் எங்க தான் போகுது? எல்லா செய்தியிலும் வருது. டெல்டா மாவட்டம் இல்ல, இது காஞ்சிபுரம் மாவட்டம், இங்கே வாங்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பணம் வாங்குறது செய்திகள்ல வருது. இந்த பணம் எங்க தான் போகுதுன்னு போன அரசுலயும் தெரியல, இந்த அரசு வந்த இந்த அரசுலயும் தெரியல. இந்த பணம் எங்க போகுது? மக்களுடைய ஒவ்வொரு வேர்வையும் சிந்தி ஒவ்வொரு மூட்டையும் விளைய வச்சா அதுல ஒவ்வொரு மூட்டையிலிருந்து 60 ரூபாய், 10,000 ரூபாய். ஒரு விவசாயி 10,000 ரூபாய் கொடுத்தா இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்க விவசாயிகள் எவ்வளவு அமௌண்ட்? தமிழ்நாடு கடனே அடைஞ்சிரும். ஒரு விவசாயம் பண்ணவே தமிழ்நாடு கடனே அடைஞ்சலாம் போல. அந்த அளவுக்கு பணம் எங்க தான் போகுது? அன்றைக்கு வாங்குற 40 ரூபாய் ஆட்சியாளர்கள் தான் கொள்ளையடிச்சு எடுத்துன்னு போறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வாங்குற 60 ரூபாய் யார் வீட்டுக்கு போகுதுன்ட்டு கேட்கணும் இல்லீங்களா? ஆனா நாங்க கேட்க மாட்டோம், கேட்கவே மாட்டோம். எதிர்கட்சிங்க கேட்பாங்க இல்லீங்களா, என்னப்பா நாங்க ஆட்சியில் இருக்கும்போது எங்க மேல தானே பழி வச்சீங்க, மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குற காசை மூட்டை கட்டி மொத்தமா நாங்க எடுத்துன்னு போறோம்னு சொன்னீங்களே, இப்ப வாங்குற 60 ரூபாயை மூட்டை கட்டி யாருக்கு அனுப்புறாங்கன்ட்டு கேட்பாங்க இல்லீங்களா? கேட்கும் போது பதில் சொல்லணுமே. நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடிங்கி இருக்கிறாங்க. இதை குறிப்பிட்டு தான் சொல்றது. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனா பதில் சொல்றது தான் ரொம்ப கஷ்டம். பதில் சொல்ற இடத்துல இருந்து பார்த்து பதில் சொல்லும் போதுதான் தெரியும் அந்த கஷ்டம். இப்ப பாருங்க, நம்ம கேள்வி கேட்கற இடத்துலயே இருந்து பதில் சொல்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அன்றைக்கு மூட்டைக்கு 40, இன்றைக்கு மூட்டைக்கு 60. அந்த பணம் அங்க போச்சுன்னு சொன்னா அப்ப இந்த பணம் எங்க போச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க ஒன்னும் திமுக கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்துல டிவிகே கட்சி அவதூறு பரப்பியதை போல அவதூறு பரப்பலங்க. வீடியோ ஆதாரங்களோடு எடுத்து போடுறோம். இந்தாங்க பாத்துக்கோங்க, 60 ரூபாய் கொடுத்தவங்க சொல்றாங்க, என்னங்க நியாயம்னு கேட்கறாங்க, அந்த நியாயத்தை கேளுங்க, நியாயமா எடுத்து போடுறோம். அவதூறு பரப்பலீங்களே. சரி, அது போட்டோம். இந்த வடிவேல் காமெடி வரும் இல்லீங்களா, கேள்றா கேளு, யார்கிட்ட கேட்கற, அண்ணன் கிட்ட தானே கேட்கற, தைரியமா தாராளமா கேள்றான்னு சொல்லுவாங்க இல்லீங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. மொடக்குறிச்சி தாவேக்கா எம்எல்ஏ சார் ஜீப்புக்கு மேல ஏறி நின்னுட்டு மைக்கை வச்சுக்கின்னு கேட்கறாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதற்கு முன்பாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியிருந்தாங்க, இப்ப வாங்குறாங்களா சொல்லுங்க, யார் வாங்குறாங்கன்னு என்கிட்ட காட்டுங்கன்ட்டு கேட்கறாரு. இனிமேல் யாராவது 10 ரூபாய் சேர்த்து வாங்கினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும் போது பிரச்சாரம் பண்ணும் போது திமுக மேலேயே பழி போட்டு அதே நாள்லயே பாருங்க ஸ்ட்ரக் ஆகி போய் அங்கேயே நிக்கிற நினைப்புலயே கேட்டிருக்காங்க, வாங்குறாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. வாங்குறாங்க வாங்குறாங்க சார், சார் வாங்க சார், எல்லா கடையிலும் வாங்குறாங்க. யார் வாங்குறாங்கன்னு கேட்டீங்கல்ல, நான் காட்டுறேன் சார், எல்லா கடையிலும் வாங்குறாங்க, வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. இது என்னப்பா இது? ஒரு வார்த்தைக்கு கேட்டா உடனே கூப்பிடுவீங்களா? வண்டியை விடுங்க போட்டோம். டாஸ்மாக்ல 10 ரூபாய் சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நிறுத்த சொன்னீங்களான்னு கேட்டாரு. முதல் நாள்லயே வந்து எல்லா கடைகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயாச்சு.
இனிமேல் யாராவது 10 ரூபாய் சேர்த்து வாங்கினா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபாய் சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான், உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். போலாம் போலாம் போலாம். போட்ட வண்டி விடுங்கப்பா. என்னப்பா இது? யாராவது வாங்குறாங்களான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டப்பா. எல்லா கடையிலையும் வாங்குறாங்கன்னு கூப்பிடுறாங்க காட்டுறதுக்கு. ஐயோ மானாப்பா, நீங்க வண்டியை ஓட்டுங்கப்பா, வண்டியை ஓட்டுங்கப்பான்ட்டு அவர் பாட்டுக்கு கேட்டுனே இருக்காரு, கூப்பிட்டுனே இருக்காரு. வண்டி எடுத்துன்னு போயிட்டாது. ஏன் சார், ஏன் இப்படி? ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா? ஓட்டு போட்ட மக்களோட குரலுக்கு மதிப்பளிக்கணும். அன்னைக்கு ஓட்டு கேட்கும் போது ரொம்ப நேரமா நின்று ஓட்டு கேட்கறோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஓட்டு வாங்கி அந்த சீட்ல வந்து உட்கார்ந்த பிறகு உங்க குறைய சொல்லுங்கப்பா. ஆமாங்க இருக்குங்க, வாங்கப்பா, 10 ரூபாய் வாங்குற கடையை காட்டுறேன்னு சொல்லும் போது நேரா போக வேண்டியதுங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. யார் கேட்க போறாங்க? நேரா வீடியோ ஆன் பண்ணி வச்சுன்னு போங்க. நீங்க வீடியோ ஆன் பண்ண வேண்டியதில்ல, மீடியா தான் உங்களை ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா? மீடியாவை சுத்தி கேமரா இருக்கு, எல்லாரும் வாட்ச் பண்ண போறாங்க. நேரா அந்த கடைக்கு, அவர் காட்டுற கடைக்கு போயிட்டு, என்னப்பா 10 ரூபா வாங்குறீங்கன்னு சொல்றாங்களே, மறுபடியும் வாங்குறீங்களா? ஆமாங்க வாங்குறோங்க. என்னப்பா 10 ரூபா வாங்குறீங்களா? இல்லங்க 20 ரூபா வாங்குறோம்னு சொல்லுவாங்க. உண்மையே எதுக்கு வாங்குறீங்க 10 ரூபாய்? இல்ல இந்த ஸ்டிக்கர் ஓட்டிக்கீங்களா? இந்த ஸ்டிக்கர் என்ன ஸ்டிக்கர் இது? தம்பி 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 ராஜா கேளுடா, நீ ஒண்ணும் சொல்லுங்கல்ல. இந்த 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஓட்டிக்கல, இந்த ஸ்டிக்கர் யார்? இந்த ஸ்டிக்கர் எதுக்கு பாருங்க ஸ்டிக்கர் ராஜா? இந்த ஸ்டிக்கர் எதுக்கு பாருங்க? எதுக்குடா கேக்குறா? சொல்றா கேக்குறாங்களா? பஸ் யோ, உங்களால வாய்க்கு மேல ஊமியானா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பேசுகிறேன். இன்கிரிமெண்ட் 10 ரூபாயே வாங்கியிருந்தா என்னங்க விலைவாசி எல்லாம் ஏறுது இல்லைங்களா? அதே தொகையில நிக்க முடியுமா? இதற்கு முன்பாக ஆட்சி காலத்தில் 10, இப்ப பாருங்க 20. நாங்க சொல்லலங்க, வாங்குறவங்க சொல்றாங்க. என்னப்பான்னு தகராறு பண்றவங்க கேக்குறாங்க. 490 சரக்கு நீங்க 530 ரூபா 40 ரூபா இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வாங்கிக்கங்க. 40 ரூபா இது கொடுக்கணும். இது 10 ரூபா பாட்டில் காசு 20 ரூபா சொன்னா வேற என்ன 40 ரூபா சொன்னாங்க உங்ககிட்ட. இப்ப இது யாரு எவ்வளவு சொன்னீங்க? 480 ரூபா சரக்கு, 10 ரூபா ஸ்டிக்கர். நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இத எவ்வளவு சொல்றீங்க? 510 ரூபா சொன்னா எவ்வளவு? 510 ரூபா இது கொடுக்கணும். வேற என்ன கொடுப்பாங்க? வேற என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? வேற என்ன கொடுப்பாங்க? பாத்துக்கங்க, நாங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாத விஷயத்தை குறித்து அவதூறுலாம் பரப்ப மாட்டோம். டிவிகே கட்சியை போலவோ, வெர்ச்சுவல் வாரியர்ஸை போலவோ, அல்லது ரசிகர்களை போலவோ பொய்யான தகவலையோ அவதூறையோ வாரி இறைக்க மாட்டோம். சோசியல் மீடியால பரப்ப மாட்டோம். ஆதாரம் இருந்தால் உண்மையை பேசுவோம். அந்த வகையில பாருங்க, 20 ரூபாய் வாங்குறீங்களான்னு கேட்டா பேசவே மாட்டாங்க, பதிலே கிடையாது. யாருப்பா போகுது அந்த 10 ரூபாய்? யாருப்பா போகுது அந்த 10 ரூபாய்? சொல்லுங்கப்பா. அவர் வெளியே வர சொன்னாங்களா? இவ்வளவு நேரம் வாங்கிட்டு இருந்தீங்களா? அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்களா? அந்த 10 ரூபாய் யாருக்கு போகுது? எங்க போகுது? இல்ல உங்களுக்கு போதா, இல்ல முன்னாள் அமைச்சருக்கு போதா, இப்ப இருக்கிற இப்ப பஞ்சாயத்து வேற ஆதரவாச்சுனா அந்த அமைச்சருக்கு போதா, யாருக்கு போகுது? ஏன் இப்படி மர்மமா இருக்கிறாங்க? வேலையை தான் சொல்ல வேண்டியதானே, சொல்ல மாட்டோம். என்ன பண்றியோ பண்ணிக்கோ. இல்லங்க, நான் வீடியோ போடுவேன், எந்த மீடியால போடுறியோ போடு, கேஸ் போய் எங்க போடுறியோ போடு, யார்கிட்ட போய் சொல்றியோ சொல்லு. வீடியோ சொல்லி அனுப்பிச்சு சொல்லிக்கிறாங்கப்பா. சொல்லு 150 ரூபா சொல்லுங்க. வீடியோ தான் சொல்லிக்கிறாங்க. நான் உரிமையில இருக்கிறேன். புரியல என்ன கால் பண்றாங்க? முதல்ல பண்ணிட்டோம். அதை பத்தி கிடையாது. எவ்வளவு 150 ரூபா கரைக்கியா? 120 வாங்காதீங்க. சொல்ல அப்படிலாம் இல்ல, நான் போட்டுறேன்பா. என்ன கிடையாது? 160 ரூபாய் இங்க வாங்க சொல்லிட்டாங்க. என்ன 120 வாங்குவீங்களா? சொல்லுங்கய்யா. அப்படி இல்லண்ணா, ஆமா சொல்லுவேன். போறதுக்கு இல்லண்ணா, உண்மை சொல்லுங்க. உண்மையா 10 வருஷம் வரைக்கும் தான் கேட்கறேன். எதுக்கு சொல்லல? நான் எதுக்கோசம் சொல்ல, எல்லாரும் தான் போயிட்டு இருக்கானு. கண்டிப்பா இது போறேன் இல்ல மட்டும் பாருங்க. போடு தமிழ்நாடு ஃபுல்லா போடு. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இருங்க, காதுல ஏதோ சவுண்ட் கேக்குது. நீங்க தான் அந்த பாட்டை வச்சிருக்கீங்களாங்க?
இது எல்லா இடத்துலையும் ஓடுதா? என்னங்க இது? கொஞ்சம் இருங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க, சவுண்டு கேக்குதா பார்ப்போம். ஆமா கேக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. அடடா, உலகம் சுத்துது, சின்ன உலகம் சுத்ததானே செய்யும், சுத்தி நம்ம கிட்ட தான் வந்து நிக்கும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து நிக்கும்னு தெரியாது இல்லைங்களா? அன்றைக்கு 10 ரூபா வாங்கும் போது ஆட்சியில இருக்கிறவங்க தான் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ இன்றைக்கு 20 ரூபா வாங்குற இந்த காசு யார் ஆட்சியில இருக்கிறாங்க, எந்த ஆட்சியாளருக்கு பங்கு போகுதுன்ட்டு இப்ப கேட்பாங்க இல்லைங்களா? குடிமக்கள் கண்டிப்பா கேட்பாங்க, கேட்கறாங்க. ஆனா பதில் சொல்ல மாட்டாங்களே. யாருக்கு போகுது யாருக்கு போகுதுன்னு கேட்டா வாயை திறப்போமா? சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியாவது ஈஸியா செந்தில் பாலாஜி தான் வாங்க சொன்னார்னா அசால்ட்டா அவர் மேல பழிய போட்டுருந்தாங்க. இன்றைக்கு யார் பேரை சொல்லுவாங்க தெரியல. சரி, அதுதான் தெரியலன்னு பார்த்தா நம்ம எம்எல்ஏ சார் கேட்கறாரு, 10 ரூபாய் இந்த கடையில வாங்கினா எங்கிட்ட சொல்லுங்கன்ட்டு. வாங்குறாங்க சார், வாங்க சார், வாங்க சார்னு கூப்பிட்ட உடனே எதுக்காக வண்டி எடுத்துன்னு போனோங்க? நேரா கடையில போயிட்டு என்னப்பா யார் வாங்குறது என்ன? இதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு பங்கு போகுது இவங்களுக்கு பங்கு போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப வாங்குற காசுலாம் யாருக்கு பங்கு போகுது? எம்எல்ஏ நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கணும் இல்லைங்களா? கேட்டிருந்தா இன்னைக்கு சீனே வேற லெவல்ல போயிருக்கும். ஏன்னா மது வாங்குறவங்க கேட்டாதான் பதில் சொல்ல மாட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்றாங்க. எம்எல்ஏ சார் கிட்ட அப்படி சொல்ல முடியாதுங்களே. இந்த 10 ரூபாய் யாருக்கு போகுது? அதுவும் பாருங்க, இப்ப 10 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி 20 ரூபாய் வாங்குறீங்க. இந்த 20 ரூபாய் காசு யாருக்கு கொடுக்கறதுக்காக நீங்க வாங்குறீங்க? அடுத்தவங்க மேல பழிய போறதுக்கு நீங்க ஏன் கொள்ளை அடிக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கணும் இல்லைங்களா? கேட்டுன்னா இன்னைக்கு மறுபடியும் சொல்றேங்க, சீனே தெரிச்சிருக்கோம். எல்லா நியூஸ் சேனலையும் பிளாஷ் நியூஸ் ஓடி இருக்கும், தலைப்பு செய்தியா மாறி இருப்பீங்க. தட்டி கேட்ட எம்எல்ஏ மதுபான கடைக்குள் அதிரடி ரைடு அப்படின்னு ஹெட்டிங்லாம் ஓடி இருக்கும். வேற லெவல்ல மாறி இருக்கும் சீன். ஆனா இன்னைக்கு பாருங்க, சீன் வேற மாதிரி மாறிடுச்சு. ஓடுறாருப்பா தெரிச்சு அப்படின்னு தலைப்பு செய்தியா வேற மாதிரி மாத்திட்டீங்களேங்க. எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கலங்க. எனக்கு ரொம்ப வேதனையாகுது, வருத்தமாகுது, சோகமாகுதுங்க. எங்க எம்எல்ஏ சார் ஒருத்தர் கேள்வி கேட்டுனுக்கும் போது வண்டி எடுத்துன்னு போனது எனக்கு பர்சனலா பிடிக்கலங்க. திரும்பவும் இதை குறித்து தான் சொல்வது. குறை சொல்வது சுலபம். அடுத்தவங்களை கை காட்டி நீ ஊழல்வாதி, தப்பு பண்ற, நீ தான் கொள்ளையடிக்கிற, உனக்காக தான் காசு வாங்குறாங்கன்னு அடுத்தவங்களை கை நீட்டி குறை சொல்வது ரொம்ப சுலபம். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், அவதூறு பரப்பிடலாம். ஆனா பாருங்க, அதே நம்ம பக்கம் திரும்பும் போது அன்றைக்கு 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னா இன்றைக்கு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் வாங்குற இந்த காசு யாருக்கு போகுது? ஏன்னா பாருங்க, இப்போது இருப்பது திமுக ஆட்சி அல்ல, தாவேகா ஆட்சி. அன்றைக்கு அங்க போச்சுன்னா இன்றைக்கு எங்க போகுது? இந்த மது இருக்கு இல்லைங்களா, அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. குடிப்பவர்களோட குடியை ஒட்டுமொத்தமா கெடுத்து விடும். அது தெரிஞ்சுதான் பாருங்க குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கிறவங்க கிட்ட காசு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்க கூடாதுன்ட்டு டாஸ்மாக் அறிவிக்கிறாங்க. தாவேகா அரசு நேரடியாகவே சொல்றாங்க பாட்டிலுக்கு மேல காசு வாங்க கூடாதுன்ட்டு. சரி, அப்ப பாட்டிலுக்கு மேல வாங்க கூடாதுன்ட்டு அரசு அறிவித்த பிறகும் கூட, எச்சரிக்கை விடுத்த பிறகும் கூட 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொன்னா அப்ப உடனடியாக அதிரடி நடவடிக்கையில் இறங்கணும் இல்லைங்களா? முதல்வன் படத்துல வருகின்ற ஹீரோ மாதிரி வண்டி எடுத்து நேரா அந்த கடைக்கு போகணும். மாறு வேஷத்துல, யாருன்னே தெரியாம. இந்த ராஜாக்கெல்லாம் மாறு வேஷத்துல நகர்வலம் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி மாறு வேஷத்துல போயிட்டு பாட்டில் வாங்கி பார்க்கணும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாங்குறாங்கன்ட்டு. அப்படி வாங்கும்போது கையங்களமா பிடிங்க. பிடித்த அடுத்த செகண்ட் அவங்க கிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 10 ரூபாய் நீங்க வாங்குற 10 ரூபாயோ 20 ரூபாயோ 30 ரூபாயோ பாட்டிலுக்கு மேல வாங்குற பணம் யாருக்கு கொடுக்கறதுக்காக நீங்க வாங்குறீங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் கேட்கணும். அப்ப என்ன பதில் வருதுன்ட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. சினிமாவில் வருகின்ற காட்சிகள் அனைத்தும் நிஜத்தில் நடக்காது. ஆனா பாருங்க, நிஜம் எது, நிழல் எது, ரியல் எதுன்னு தெரியாம தான் பாருங்க இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் சொல்றோம், நடந்து முடிந்த தேர்தலில் வந்த ரிசல்ட்டை குறித்து சொல்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சின்ன உலகம் சுத்தி மறுபடியும் அவங்க பக்கமே வந்து நின்ற இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் நாளை காணொலி நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.